கோடி ஆட்டி அழைச்சா பட்டத்தை பெற்றவர் நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை பிரதமோடு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நாள் அன்றைய தினமும் அரிசே நித்திய காரியங்களை வைத்துக் கொண்டு தாயில் சிறந்த ஒரு கோவில் உள்ளி தந்தை சொல் மிக்கதொரு முதல்வர்கள் என்ற வாக்கிய கிழங்கு சத்தியலோகம் சென்று ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை படிக்கக்கூடிய தந்தை பிரமனை பிடிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை படி கொண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார். அரசரோடு தம்மை சரியாக வைத்ததாய் போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குர்மா பரகா பாவனா நரசிம்மா பரசுராமா ராமா மணராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதரிக்கிறார் நாயகன் என மக்கள் 12ஆம் வணிந்து சென்று உலகனா வளர்ந்து ஓதற்கு அறியவன் நிர்வாக நீர்மொழி வெளியன் அலைகள் சோனியன் அம்பலத்தாடுவார் மன சிலமணி வாழ்த்தி வழங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் மறந்தார் என்பது கிடங்கு எம்பெருமான் சிவபெருமானை வணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவரம் செய்யாவிட்டாலும் சிறந்தாகப்பட்டது 1000 உங்களை கும்பிடு. நீங்க 4 பேரும் அறிவாளின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? ஆனா 4 பேரும் ஞானிகள் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க 4 பேரும் 400 வருஷம் நல்லா இருந்திருப்போங்க. 400 வருஷமா? ஏன்னு கேளுங்க. ஏன் 4வது மகிழ்ச்சியாக விடுறான் கலகம் செய்வதற்காக ஒவ்வொரு லோகத்திலும் ஒன்றை கால வைக்கும் பொழுது இந்த அண்டா சரசாரமும் எப்படி இதை பார்த்து அப்படின்னு என் வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடியே உங்க வாத்தியத்தில் வாட்சிக்கிற வேண்டியதா நீங்க 4 பேர் 400 வருஷம் நல்லா இருந்திருப்போங்க. இருந்தாலும் சாமி நீங்க சொன்ன நாரத மகிழ்ச்சி வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இது போச்சு உட்காந்து பேக்க திறந்துட்டு இருக்கியா? இல்லங்க கொஞ்சமா மனசாட்சி. இப்ப நீங்க சொன்ன வசனத்துக்காண்டி வாட்சம் பார்த்தீங்களா? ஆமா, என்னுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு காட்டுவதாகத்தானே இப்ப கிடுகிடு ஒரு வாத்தியம் வாட்சிங்களே. கிடுகிடுனா அடையங்க சாமி மாமா சாமிய காருக்குள்ள இருந்து கூட்டி வந்திருக்காமே. இந்த தூங்குற ஆளுதான் கொஞ்சம் எந்திரிச்சு மிருதக்கார கார அப்படின்னா
சரி அதுல என்னப்ப தூங்கி இருக்காங்க கொஞ்சம் எழுப்பலாமே அப்படின்னு எழுப்புறக்காண்டி வந்து வாச்சா நீங்க என்னமோ எழுப்புறதுக்காக வச்சுக்கலாம். அப்ப என் பெருமையை காட்டுறதுக்காக வச்சுக்கலையா? இப்படி வாச்சு எந்திரிக்கவே இல்லையே. நீ என்ன வேணா அடிக்கலாம், ஒரு துளி எந்திரிக்க மாட்டோம். அப்ப என்னுடைய பெருமையை காட்டுவதாக நீங்க வாசிக்கலையா? இல்ல இல்ல, இந்த மக்களை எழுப்புறதுக்காக வச்சுக்கலாம். கண்டிப்பா 4 பேர் 4 வருஷம் ஆமையா சமைச்சக்கூடிய மனசு ஆமையா? என்ன ஆமையா சமைக்கிறீங்களா? நல்ல பெப்பர் போட்டு தூக்கலாம். பெப்பர் போட்டு சமைக்கலாம் என்னதப்பா? நீங்க தானப்பா சொன்னீங்க ஆமையா சமைக்க போறீங்க. ஆமையை சமைக்கணும்னு சொல்லாரப்பா, ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன்னு சொன்னப்பா. சபிச்சிருவேன்னு சொன்னீங்களா? யாரை வணங்க வேண்டும்? அதிக எழுந்த மாறி மோதலை செல்வினை சேனை சேனை சோதனை வறுமனை வென்ற மாறி குழந்தை திருமணி சிந்தனம் திருவிசனை போற்றக்கூடிய ஆதிவர் கடவுள் எவ்வளவு விநாயக பிரமாண படிவு கழகத்துக்கு வரலாம் நாராயணா. ஓங்காரமே அது கடனாகவே, அது கடனாகவே, நாயகன் திருநாமம் இதை கீழ்த்துவே, விநாயகன் திருநாமம் இதை கீழ்த்துவே, ஓங்காரமே அது கடனாகவே. அனுகிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரவே, ஐங்கரத்தான் தருவான் அனுகிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரவே, நம்பிக்கையே மணிக்கரசனே இனி இன்பங்கள் எல்லாமே நம்பசமே, நம்பிக்கையே மணிக்கரசனே இன்பங்கள் எல்லாமே நம்பசமே, காரணே நாயகன் திருநாமம் விலை கீர்த்துவே, விநாயகன் திருநாமம் விலை கீர்த்துவே, காரணே அது கடனாகவே. நாயகன் திருநாமம் விலை கீர்த்துவே, விநாயகன் திருநாமம் விலை கீர்த்துவே, அது கடனாகவே. விநாயக பிரமாணை மனிது கனகத்தை தொடர்ந்தாலோடு வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு. அப்படி தமிழ் மொழிக்கற்றை ஒரு கடவுள் குன்று இருக்க மனவனாவை குமரன் இருக்கணும் என்று இந்த கோலத்தில் போட்டக்கூடிய எம்பெருமான முருகப்பெருமானை பணிய வேண்டும் என்றால் அரும முருகமாகி அநாதிகாய் குணமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிணமுதலை மெனியாகி இரணைக்கு முகங்கள் ஆறும் கரங்கள் படி நின்று கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தரன் உலகிய போற்றக்கூடிய முருகப்பெருமானை பணியாது கழகத்தை தொடர்ந்தால் கழகம் ஒருவரும் சிறக்காது. படிகிறார் எம்பெருமான் முருகப்பெருமானை. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கண்ணகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது,
திருப்பாதம் வணங்கும் திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது தந்தையில் கோவில் வந்தால் நன்மைகளாக நடக்குது அமர்த்தி வைத்து ஏழு புறப்பாடும் இங்கு சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு புறப்பாடும் இங்கு சலங்கை கட்டி வெற்றி வேறுடன் சேவசடி கேட்டு வைத்து ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மைகளாக நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மைகளாக நடக்குது நன்மைகளாக நடக்குது நன்மைகளாக நடக்குது எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கனகத்தை தொடர்ந்து விட்டாரோடு எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய பஞ்சாயத்தை சார்ந்த மாவட்ட கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மண்டல படிதாரர்களுக்கும் நாடக கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த தலைமையப்பா பலவாத்திய கலைஞர் ஆறுமுகம் அப்பாவுடைய கலைஞர் சார்பாக மனமார்ந்த சிறந்த நன்றிகளை மனதார இந்த மாவட்ட வேலையை உறுத்தாக்கி கொண்டு இடத்தை வர்ணிக்க வேண்டால் வர்ணிக்கலாம் முகில்குடி கீழரங்கம் சோலை பிள்ளை மொத்தமன்னம் மணிமுத்துமாரை படைத்தில் விளக்கி பூவுலகை சுவையாக சொல்லத்தால் சுகமாக வெடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென்ன வேலை என்பதற்கு இடத்தை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் கோவில் வந்தாடு நீடு மோதிரம்மா சிங்கான கோவில் வந்தாடு நீடு மோதிரம்மா மோதிரம்மா பெண்ணோடு யாரு கேட்டுதமா அம்மம்மா அம்மம்மா மனையை மூட பார்க்கிறார் பள்ள உள்ள
இருக்கலாம். அப்படி இருப்பினும் கூட ஏன் ஒரு சத்தம் கேட்கிறதா கவனிப்போம். நாராயணா, அடடா, என்ன ஒரு இனிமையான ஒரு காரணம். தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காரணத்தை வேறு காணவே முடியாது. மீண்டும் ஒரு சத்தம் ஏன் கேட்கிறதா கவனிக்கலாம். நாராயணா, ஆனா மிகச் சிறப்பான சத்தம், குயிலின் காலம் கொண்ட ஒரு குரலோசை. இது கேட்க கேட்டு இனிமையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு கேட்கிறதா கவனிக்கலாம். நாராயணா, என்ன வர வர சத்தம் கொஞ்சம் கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கு, ஓயாம போடுவாங்களோ என்பதற்கு அர்த்தம் அந்த குரலின் சத்தம். மகிழ்ச்சி. ஏன் மீண்டும் கேட்கிறேன்றா, இவங்க சத்தத்தை கேட்பதற்காக அல்ல. ஏன் இந்த சத்தம் கேட்கிறதா கவனிப்போம். நாராயணா, மரியாதை படுத்து தூக்கி இருக்க. ஒவ்வொரு தடவை நான் வேற சத்தத்தை கேட்க நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க போடுறீங்க சத்தம் ஓய்வு நேரம், மரியாதை ஓய்வு எடுத்துக்கங்கிறேன். நான் எதிர்பார்ப்பது இந்த பெண்களின் சத்தத்தை அல்ல, வேற பெண் வேடமே போடக்கூடாது என்று ரசிகர்களால் ஒரு வாழ்த்துறை பெற்ற அவரின் சத்தத்தை கேட்பதற்காக. அவர் சத்தம் மாட்டாதான் இந்த கதையிலே ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றம், ஒரு சிறப்பு ஏற்படுவதை யார் வாயை திறக்க வேண்டும்? அந்த திணையத்தூர் கொத்தனார வாயை திறக்க வேண்டும். கொத்தனாரா எல்லா வேலையும் பார்ப்பாரு. கருவாட்டி வியாபாரம், கொத்தனாரு, காய்கறி வியாபாரம், ஒரு வேலை வர்றது இல்லைங்க. சகலகளா வல்லவன். மகிழ்ச்சி. நாராயணா, நாராயணா, எவ்வளவு தூரத்துக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன். சகலால வல்லவன் அவ்வளவு விஷயம் உனக்கு நான் சொல்லியா, நீ இவ்வளவு திமுரு கொண்டு போட முடியாது போயானா? அது என்னைய சொல்லல, அது யாரோ காட்டுல யாரோ ஒருத்தர் இது மாதிரி சொல்லி இருக்கான்னு நினைச்சு நான் நாரத மகிழ்ச்சி அவருக்கு தெரியாது. நான் நாரதர் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இந்த மாதிரி சொல்ல மாட்டாப்ல. நான் தான் நாரத மகிழ்ச்சி. இப்பொழுது கேட்கிறதாக பார்ப்போம். நாராயணா, நான் தெரிஞ்சு வேணும் சொல்றான்னா சரி, என்னை மதிக்கல, எனக்கு அவனுக்கு பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அவர் வாய் திறக்க மாட்டாப்ல. ஆனா உங்கள் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பு வச்சிருக்காப்ல. என் தம்பி எங்க அண்ணன் மணியன்னு உருகுறாப்புல. எதுக்கு உருகுறாப்புலே தெரியல. அந்த அளவுக்கு என்ன பண்ணின்னு தெரியல. அந்த அளவுக்கு மேல என்ன வானவில் சகோதரர்களா? வானவில் சரி இருக்கட்டும். இப்பொழுதாவது உங்க மேல நம்பிக்கை, ஒரு மரியாதை வச்சு பாசம் வச்சிருக்காப்ல. பாசம் கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா போடுவாருன்னு நான் நம்புறேன் மச்சான். நீங்க நம்புறீங்க? நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுவாரு. அப்பதான் நான் கதை நடத்த முடியும். எனக்கா ஒரு தயவு செஞ்சு சோ போட்டுங்க. ஏன் சாமி, இப்ப என் தம்பி ஆளல சோன்னு போடணும். ஏன்னா நான் பார்த்ததுல நியாயமான பெட்டிக்காரி யாருன்னா வைத்தியர் மருங்காவளி மணிகிட்ட வருவேன். அதனால உங்க நியாயத்தை எதிர்பார்த்து அவர் போட சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா கதையை நடத்துவேன். இப்ப சோப் அந்த பப்போட வாயை திறந்து சோப் போடணும். வாயை திறக்கணும். ஆமா. ஏன் சாமி, என்னங்க அவர் என்ன உங்க வீட்டு வேலைக்காரா? நீங்க சொன்னா சோப் போடுறதுக்கு நான் பார்த்ததுல நியாயம் இல்லாத ஒரு பொட்டிக்கார யாருன்னா மருங்காவளி மணிகிட்ட வருவேன். அப்புறம் என்னையா எனக்கு துணையா சோப்பட வைக்கனா பெரிய வீட்டு வேலைக்காரனாவா? தம்பி வீட்டு வேலை சோப்பட நமக்கு சோப்பட நான் கேட்கிறேன். தம்பி காத்து, அட போனா போட்டா சாமியார கால உள்ள கெஞ்சிட்டு இருக்காரு. வர சோப்படா. ஏய், கால உள்ள கெஞ்சிரா இருப்பா தம்பி. அட சாமி கால உள்ள கெஞ்சிரா இருப்பா. போட மாட்டாங்க, என்ன ராஜா பாட்டு போட்டான்ல, அதனால அந்த தும்முது இருக்கு. ஆமா, படிச்சிருக்காருல புராணம் பண்ற ராஜா பாட்டுங்க. அது இல்லாம ஒரு கிராமிய பாடல் வேற. உட்காந்துட்டு செல்ல பார்த்தமணியாவே இருக்கேன். செல்லுல அந்த படம் நிறைய அந்த படிக்கிற பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நானும் ரொம்ப பொறுமையாக என் கதாபாத்திர முறைப்படி ரொம்ப அமைதியா பொறுமை. ஏதாச்சும் ஒரு தடவையாச்சும் சோ போடுவான்னு நினைச்சிருந்தேன். ஆனா போன எனக்காக மீண்டும் ஒரு தடவை அப்படியா? ஆமா, தயவு செஞ்சு. ஏ தம்பி, ரொம்ப பாவமா இருக்கு சாமி. அப்படியே கால பரிதாபமா இருக்கானே பார்த்து அப்படியே கால விழுந்து கெஞ்சிரா தம்பி. இப்ப இல்ல பொட்டி எனக்கு நொறுக்கி அல்ல போறோம்னு நினைக்கிறேன். யார் யா கால யார் யா கெஞ்சிரா? ஆனா நீங்க தான் கெஞ்சிரீங்க. அவன் நான் எங்கயா கெஞ்சிரா? தம்பி மட்டும் கேட்கிறேன். போட சொல்லுங்க. காத்து காத்து ஐயா, இது பெரிய மன்னர் வரு. அப்பா தொங்கிட்டு இருக்கணும். வர தம்பி கால கிண்டாங்கி வைத்திருந்தே. கிண்டாங்கி கிண்டாங்கி வைத்திருந்தே அப்படின்னா ஒரு வாட்டி சோப் போடு தம்பி. போடவே போடாவா? அண்ணனே போடாங்க. போடவே போடாவா? பாத்தீங்களா ஒரு அண்ணனே அதே திமிரு பிடிச்சவங்க. திமிரு உண்டானா? ராஜா பாட்டு இல்ல. ராஜா பாட்டு எந்த ஊர்ல போட்டாங்க? எந்த ஊர்ல? எந்த ஊர்ல போட்டாங்க? அது சாட்சி இருக்கா? அவ ஊர்ல ஊர்ல 2 நாள் நாடகம். அதெல்லாம் பேச கிடையாது. இத்தனை சொந்த ஊர்ல நாடகம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இதை நம்ம உள்ளூர்காரங்க தொலை சரி தொலைங்க அப்படின்னு போட விட்டுருப்பாங்க. ஊர்க்கார ஆசைப்பட்டுதான் நீங்க ராஜா பாட்டு போட்டே ஆகணும். அந்த ஊர்க்காரனை பார்த்தே ஆகணும்.
அவன் ராஜவாட்டு போட்டேன், அதோட ஊர்ல நாடகமே வைக்கல. ஒட்டக நெருப்பு வச்சு குளித்திட்டாங்களா? பண்ணியிருக்கணும். சரி இருக்கட்டும், அவர் சோப்பட மாட்டாரு. நம்ம கதையை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையினாலே இந்த பெண்மணியான வர்ணிக்கணும் என்றால் 1000 நாடுகள் விளைத்து ஆதிசேஷனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது நமக்கு இயலாத காரியம். ஆக இருப்பினும் கூட இந்த பெண்ணின் பேரழகை ஒருமுறை வர்ணிக்க முயற்சி செய்கிறார் நாராயணா. காளிதாசன் பாடினார் மேகத்தூதமே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே. காளிதாசன் பாடினார் மேகத்தூதமே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே. நீலவாதோடு
மட்டும் துணையாக கண்ணுக்கொரு வண்ணை கிளிக்காது பொருளால் உயிர் விட்டு கொள்வந்திக்கு நீராடம்மா கண்ணுக்கொரு வண்ணை கிளிக்காது பொருளால் உயிர் விட்டு கொள்வந்தி நீராடம்மா தட்டி தவழும் தங்கத்திவிடு பொங்கி பெருகும் தங்கத்தவிடு முத்தம் தரமிக்கும் பருவத்திலும் யாரோடு எங்கே நீராடு கண்ணே ஊட்டி வேண்டும் சாத்தி உள்ள காணாதென்று காற்றாடி கூடாது தேவதை போலொரு பெண்ணிட்டு வந்தது உன்னை நம்பி இந்த மைத்துணக்கை தரும் பட்டிட வந்தது தங்க கம்பி காதலிக்கு பூவில் விழுந்து விட்டு ஊட்டியில் இருக்க வந்த தொட்டவோடு தேடி விழுந்து விட்டு கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டு பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டு அடவும் சொல்லி சொல்லி என் பேரினால் அங்கம் உலகங்கள் தங்கம் அது தங்கம் தங்கம் தமிழ் தங்கம் பூமியில் பண்பாடு உன்னை கண்டு பூமியில் நின்றாடு அள்ளித்தனமும் பள்ளிக்குயிலே அள்ளித்தனமும் பள்ளிக்குயிலே தங்கதி தங்கதி பண்பாடு தேரே அங்கம் உலகங்கம் திருநங்கம் அது தங்கம் தங்கம் தமிழ் தங்கம் பூமியில் பண்பாடு உன்னை கண்டு பூமியில் நின்றாடு மறந்துட்டால் மறந்து கொண்டிருக்கலாம். நன்றி அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே. உண்மையா இருந்தால் பண்மையிலே கூற வேண்டும். இப்படிதாவது கோமாளி வாயை திறக்கிறானா எனக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை தான் இருக்கு. படிக்காரமாமா நியாயமா சொல்ற விஷயத்தை கேட்டுக்குங்க. சொல்லுங்க. அந்த காலத்துல நம்பிராஜா வருவார். ஆமா நம்ம காவல போயிட்டு வாமா தொழில் சொல்லுவார். ஆமா. இப்ப நம்பிராஜா வர்றது இல்ல. அவர் வேற வேலையை பார்த்து போயிட்டாப்ல வச்சுங்களேன். ஆமா. அப்ப அவர் வராத குறை எப்படி மாத்திரம் இது மாதிரி அப்பா காவல போக சொன்னாங்க. ஒரு கதைக்கு தொடர்ச்சி கொடுக்குறோம் இல்லையா? இப்ப நான் தனியா பாரு தனியா பேசுறேன். அடுத்து யார சந்திக்க போறேன்? அடுத்து நீங்க சந்திக்க போறது வந்து கோமாளி. அவர் இங்கதான் இருக்காருன்னு ஒரு சந்திப்பு கொடுத்தாத்தே சந்திக்கிறதா இருக்கும். ஆமா. இல்லன்னா இதே நாடகர் பாடகர் பேச சம்பந்தம் இல்லாம போட்டு சந்திக்கிறாரு. இப்ப சதமடாச்சுங்களே நான் ஒரு வசனம் சொல்லுவேன். யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதலில் அவரை சந்தித்து நம்ம கழகத்தை தொடரலாம். ஒரு தொடர்ச்சி வேணுமா இல்லையாங்க? ஆமா. கதைக்கு ஒரு தொடர்பு. என் கேள்வி நியாயமா உங்க தம்பி விட்டுருங்க. என் கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா? இல்ல சாமி, உண்மையிலுமே உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் இப்படி எல்லாம் எனக்கு உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. சரி சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கா இந்த கெஞ்சி கெஞ்சிருக்கா அவன்கிட்ட? இல்ல அதுதான் அவன் திமிரு பிடிச்சவங்க இருக்கணுமியா, திமிரு பண்ணட்டுமியா. வீட்லயுமே ஒரு 4 வயசு மட்டும் திமிரு பண்ண முடியாது. ஒரு ராஜா மாட்டு வேஷம் மட்டும் திமிரு நான் போட்டுக்கு பப்புனு வேஷம். ஏன் பப்புனு வேஷம் போட்டு ஒரு மண்டாங்க திமிரு பண்ணுவாரோ? இல்ல பாருங்க அத சொல்லுங்க மச்சான். நியாயமா அவர்தான் நடிப்ப புளியறாரியா மூஞ்சி அப்படியே மாத்திடுறாருப்பா. வீட்டுல அப்படிதான் அடம் பிடிப்பேன். வீட்லயா? மீன் சொல்ற எந்த வீட்டுல தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வீட்டுல நாங்க எல்லாம் அவருக்குன்னு 2 வீடு இருக்குல்ல. ஆமால்ல, அது எந்த வீட்டை நான் நினைக்கிறது இல்ல. அது இல்லங்க, பழைய வீடு ஒண்ணு கட்டிருக்காரு திணையத்தூர்ல. இப்ப புது வீடு ஒண்ணு வயல்ல கட்டிருக்காரு. தெரியுமா தெரியாதா? 2 வீட்டுல எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியல. எந்த வீட்டுல இருக்கிறது என்னங்க இப்ப சோ போட்டா என்ன பிரச்சனை? இப்ப நான் உங்களுக்கு இல்ல உங்களுக்காண்டி சம்பளத்தை பாதி தந்தா கூட ஒரு தப்பு இல்லையா? கேளுங்க மச்சான். ஐயா ராஜா தம்பி ராஜாலாம் போட வேணாம். இந்த கார்த்தி ராஜா சுருக்கி ராஜா. சரி சொல்லுங்க. ராஜா சாமி ஐயோ எப்பா எங்கங்க வெளியே போய் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து 4 பாட்டு போட கேப்பா தெரியுமையா? போட்டுட்டு போ. இல்ல அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து அப்புறமா போடு. ஒவ்வொரு 5 தடவை கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க டாக்டர் என்னங்க என் கதாபாத்திரத்துக்கு என்னங்க மரியாதை இருக்கு? இருக்கணும். மணியை மணி சார்ந்தது இக்குறிஞ்சி இல்லம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று எண்ணில் பட ஆகையால் என் காடுகளோ இம்மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இவ்வழகை கண்டு மனம் குளிர்ந்தால் மட்டும் போதுமா? போகவே போதாது. ஆகையினால் காட்டுக்குள்ளே குயிலின் காண பொருந்திய இந்த காட்டுக்குயிலை வர்ணித்து ஆக வேண்டும். ஆகிய காட்டுக்குள்ளே குயிலின் காண பொருந்திய எப்போ போட தெரியுமானே போட்டு
வந்தால் எப்படி வர்ணிக்கலாம்? மனசுக்குள்ள பாட்டு கிங்கம் கொஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை தட்டி துள்ளி திட்டு கவலை விட்டு கத்தை கட்டி பாடத்தார் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு கிங்கம் கொஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை தட்டி துள்ளி திட்டு கவலை விட்டு கத்தை கட்டி பாடத்தார் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ கல்லாடு நேரத்திலே உள்ளாற்றே காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு கிங்கம் கொஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை தட்டி துள்ளி கிட்டு கவலை விட்டு கத்தை கட்டி பாடத்தார் எங்கே போனார் பாவை நூல் ஆனார் தண்ணீர் சும்மா இல்லடா காட்டி வீச உடம்புக்குள்ள கூச குப்பக்கூடம் வக்க வச்சு காயடா கைவிறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உன்ன பாடி வெள்ளம் கூட பாயடா அச்சு வெள்ளம் சரி சிவட்டி வச்சதெங்கேயும் அத்தனையும் திக்கிற நாள் தான் மனசுக்குள்ள பாட்டு கிங்கம் கொஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை பட்டு புள்ளி கட்டு கவலை விட்டு கற்றை கட்டு பாடத்தார் அங்கம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தாள் உறவுக்கெல்லாம் கவலைப்பட்டு என்னும் நாடிது பாசம் வைக்க நேசம் வைக்க தோழர் ஒன்று வாழ்வு அவனை தவிர உறவுக்காக யாரும் இங்கிடு உள்ள மட்டும்தானே உசுர கூட தானே அண்ணன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுமே என்னென்ன போட்ட சொல்லு இன்னமும் பின்ன பாரு நத்தை கூட கற்பை கூட என்னவே சோழ கட்டம் நட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு கிங்கம் கொஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை தட்டு துள்ளி கட்டு கவலை வட்டி கற்றை கட்டி பாடத்தார் நன்றி. அப்படியான இசையை ஆமோதித்து கைதட்டக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கே சிறந்தாழ்ந்த நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஆமா ஒரு கைதட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் இசை மேதில மட்டும்தான் சாரும். ஏன்னா ஒரு சில பாட்டுல அந்த பாட்டுல என்ன நடை இருக்கிறதோ அந்த நடையோடு பாடுபடுறத பாட தெரியாத ஆளுகள் கூட பாடணுமே ஆசை வரும். அதனால இந்த இசைக்கு உயிரூட்டிய இசையின் மேதைகளுக்கு என் சார்பில் ரசிகர் சார்பில் சிறந்தாழ்ந்த நன்றி நன்றிகிறது. வணக்கத்தை மனதாரத்தை கொண்டு இப்பொழுதாவது இவர்களுக்கெல்லாம் மனம் இறங்கியது போல இந்த
இந்த பப்புனுக்கும் மனம் இறங்கி ஒரு தடவை ஷோ போட்டான்னா நம்ம கதையை சுமூகமா நடத்திக்கலாம். இல்ல 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 இவரும் ஒவ்வொரு அடையும் நம்ம கிச்சிரன்றாரு. எனக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்லாம மறுபடியும் அதே வேலையை பாக்குறேன். என்ன செய்ய சொல்றீங்க? கதையை நடத்தணுமா இல்லையா? சாமி நாராயணா நாராயணா சேர இழுக்கலாம் சத்தம் வருது, ஷோ சத்தம் வரலைங்க. என்ன என்ன பண்ணிட்டா? ஓ தூங்கிட்டாரா? எனக்கு வேற வேற காதல் கேட்டுச்சு. அப்ப அதனை உள்ள இப்படி வேற யாரும் இல்லையே. சரி இருக்கட்டும். அப்ப என்னை சுத்தமா மதிக்கல. நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கிறேன் மச்சான். நல்லா இன்னும் நியாயமா கேட்கிறேன். நல்லா கேளுங்க. நான் ஒவ்வொரு தடவை நியாயம் கேட்டு வர்றதே மனுநீதி சோழன் மாதிரியா? நான் பசு மாதிரி ஒவ்வொரு மணி ஆட்டி ஆட்டி நியாயம் கேட்கறதே வேலையா போச்சு. பரவாயில்ல, மறுபடியும் கேட்கிறேன். இப்ப ஒரு கதையில ஒரு சில கதாபாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா உண்மையா? இப்ப இந்த நாடகத்துல நான் ஆடணும். எனக்கு இந்த கதையில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? போய் முருகன்ட்ட போய் முருகா உங்களுக்காண்டி வள்ளியை பார்த்து வந்திருக்கேன். வள்ளிகிட்ட போய் வள்ளியம்மா உங்களுக்காண்டி முருகனை பார்த்து வந்திருக்கேன். கலகம் பண்ணி அப்படி இப்படி மொத்த வேலையை முடிச்சுட்டீங்க. நியாயமான பேச்சு. அப்ப இது என்னுடைய வேலை. உங்க வேலை. அப்ப உங்களுக்கு என்ன வேலை? பாடுற பாடல வாங்கி பாடணும். சுதி அமைச்சு அண்ணன் உங்களுக்கு நடை அமைச்சு கொடுறாரு. அப்பா நீங்க பின்னணி போட்டு கொடுக்குறீங்க. அண்ணே தாய் கிழக்கிறார தாளம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த பப்புனுக்காரனுக்கு என்னங்க வேலை? பப்புனுக்காருக்கு என்ன வேலைன்னா ஊர்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ படிச்சு அறிமுகப்படுத்திருக்கிறார். ஆமா அறிமுகப்படுத்துறாங்க. சந்தோஷம். அடுத்து வந்து மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க சிரிக்க என்னத்தையோ பண்ணி சிரிக்க வச்சிடறாங்க. அடுத்து அப்புறம் டான்ஸ் கட்டி முத்தம் கொடுக்குறாப்லையா? ஆமா வந்து டான்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றது. வீட்டுல போய் யாரும் செருப்படி வாங்குறது அது அது அவர் சௌரியம். அடுத்து அப்புறம் இடையில வள்ளியம்மா வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அதுக்கப்புறம் ஒரு வேஷம் ஒரு ஆவேசம் ஒண்ணு வரும்ல பொம்பளை அந்த பொம்பளை. ஆமா ஆமா அந்த வேடம் போடுறது பணம் மருத்துவரே. ஆமா ஆமா சரி அதையும் பண்ணிடுறாப்ல. அடுத்து நான் எதிர்பார்க்கக்கூடிய பதில் என்ன வரல? வேற என்ன? வேற அதானே எங்களுக்கு தெரியல சாமி. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா? அவ்வளவுதான் வந்தா என்னங்க முக்கியமான வேலையை மறந்துட்டு நிக்கிறீங்க? அப்படி என்ன வேலை? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நல்லா சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்பு? எதுக்கு 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 சொல்லுங்க. எதுக்கு? நாரதற்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. பாடுறா ஒண்ணு. நாரதற்கு வீணியை கட்டி விடுவதற்காக. பாடுறா ரெண்டு. நாரதற்கு பாடும் போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துளைத்து விடுவதற்காக. மூணு நம்பரு. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? அந்த ஆளு காலையில சம்பளம் வாங்குற 5500 ரூபாவா? சரி அது எதுக்கு? இதுக்குதான். எதுக்கு? அப்படி என்ன வேலை? என்ன வேலை? நாங்க எல்லாம் வெளியே எதிர்க்க போனோம்னா என்ன குண்டி கழுவி விடணுமா? குண்டி கழுவ வேண்டாமா? உங்களுக்கு மட்டுமா? இல்ல கை இப்படி பொசிஷனா போச்சே சாமி. அதுக்கு சொல்லல, துணைக்கு வர வேண்டும். உதாரணமா கொடுக்கிறேன். எடுபடி மாதிரி இந்த நாடகத்துல அப்படியே வார்த்தையை மதிக்காம திமுற உட்கார்ந்து இருந்தானா சும்மா விடலாமா? யாராக இருக்கிறார் என்று சிரித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரவெளிக்கு தகும் எதற்காக வந்தால் என்பதை விட வருகின்றான் ஒரு காவல் ஆளி. எப்ப இந்த சபையில அந்த பப்புனுக்காரன நீங்க புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன மேதை என்று ஏன் முன்னாடி அவனை சொன்னீங்களோ, அது ஒரு ராஜபாட்டு ரங்கத்துறை என்று சொன்னீங்களோ, என் மன வேதனை தாங்க முடியல. அப்படி என்ன புராணம், என்ன இதிகாசம் அதை படிச்சிருக்கான், அதை நாம் பார்த்தே ஆகணும். சந்திக்கலாம் அந்த புராண புயலை. நாளா இருப்பாரு சாமி போற வேகத்தை பார்த்தா சீல கிழிச்சு போடுறாரு போல இருக்க. சீனையே இந்த கிளி கிழிக்கிறாருன்னா தம்பி வந்தாரு எப்படி கிழிப்பாரு? வாய் வேற சிந்த வாய். ஆமா வேற அகல வாயின்னு பேர் வச்சிருக்காங்க. பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகல அக்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒட்ட இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதத்திற்கு காதல் கேட்கவும் முடியுமா? இவர்களின் தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்க
வாய் வல்லையா வந்தவன் மனசுக்குள்ள தெரியலையா ஆனே மரகதமே என்று சொல்ல வாய் வல்லையா அத்தங்க ஓரத்தில் அன்று சொல்ல வார்த்தையிலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்க ஓரத்தில் அன்று சொன்ன வார்த்தையிலே நான் அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை அற்றவும் முடியுமா இந்த சூரியன் கூட மொட்டையவும் பேசவும் முடியுமா வானத்தில நிலவு வரும் இது மாதிரி பொட்டலில சாப்பிட்டு படுத்தா நாங்க பாட்டு பாட 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 பைக்கெட்டு சத்தத்துக்கோ நல்லா தூக்க வரும் வானத்தில நிலவு வரும் பையகத்தில் சென்றல் வரும் அலை போட்டா மீன் வரும் மாலை சொல்லுவ சென்று வரும் ஜாதி கொண்ட காலை வரும் கண்ணகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு நீயாரையா மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமியாரு நீயாரையா கண்ணகத்தில் பாட்டு சாமியாரு சாமியாரையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரு சாமியாரையா கண்ணகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா பஞ்சாயத்து வயசட்டு எம்சிஎம் சூப்பரையா பாடகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா கொண்ட மேலே கொண்ட ஓட்ட சாமி அறையா கந்தா சொல்லுங்க கொண்ட மேலே கொண்ட ஓட்ட சாமிய கையோடு கொட்டி வாருங்க சனிய கைக்கல்ல வருது